ராஜமன்னா இறுதி பட்டம் கேட்கும் முன்னே நான் இறந்துட்டாலும் குத்தமில்ல இல்லையே இல்லையே. மலடி பட்டம் கேட்கும் முன்னே நான் மாண்டுட்டாலும் குத்தமில்ல இல்லையே சாமி. ஆமா கணவனுக்கு முன்னாலே ஒரு குழந்தை இல்லாத கவலையினால ஆமா இந்த சிவகாமி தாதி கணவரிடத்துல சொல்லி முறையிடுதா. என்னென்ன நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, என்ன கொடுமைகளையும் பண்ணலையா. அப்படி இருந்தோ நம்மளுக்கு இதுவரைக்கும் எதுக்கும் குழந்தை இல்ல. ஆமா எனக்கு மலடி பட்டம் ஆர்வதப்போ மக்களோடு சேர்வதப்போ சிவகாமி தாசியானவள் கணவருக்கு முன்னாலே இருந்து கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா என் கணவா ராஜமன்னா எனக்கு வைத்த ரத்தினமே நாம யாருக்கு என்ன கொடுமைகளை செஞ்சோம். ஆமா என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா பாதவழி வரபோது பார்த்ததொரு ஜனங்கள் எல்லாம் பாதகத்தை வராருங்க வழி வரபோது கண்டதொரு ஜனங்கள் எல்லாம் கண்டதொரு ஜனங்கள் எல்லாம் சண்டாளி வராருங்க. பாதவழி வரபோது பாதவழி வரபோது பார்த்ததொரு ஜனங்கள் எல்லாம் பாதகத்தை வராருங்க சாலவழி வரபோது கண்டதொரு ஜனங்கள் எல்லாம் சண்டாளி வராருங்க. ராஜமன்னா என்னுடைய வார்த்தைகளோ குழந்தை இல்லா வாசலுக்கு வளையற்று வரவே மாட்டார். இல்லா வாசலுக்கு மன்னர்களும் வரவே மாட்டார். இல்லை இல்லா வாசலுக்கு பெரியோர்களும் வரவே மாட்டார். குழந்தை எல்லாம் வாசலுக்கு குழந்தை எல்லாம் வாசலுக்கு குவளை ஏற்று வரவே மாட்டார். ராஜமன்னா என்கனவ ராஜமன்னா என்னவாவ நாமல் செய்தோ ஆடுவது தனித்துதானார் அந்த ஏல காலாரோ வெள்ளாடு தனித்துதானார் வேலியில காலாரோ குவது தனித்துதானா தாங்கரையில் காலாரோ என்கனவ ராஜமன்னா அவளையது தடைத்துதானா தண்ணீரேல காலாரோ பெரும்புவது தடைத்துதானா என்னை கிணற்றில் காலாரோ பாவி நானும் தடைத்தேனானா பாவி நானும் தடைத்தேனானா பாங்கனரை தந்தையா பாவினானும் ஜடைத்தனானா ஏ பாவினானும் ஜடைத்தனானா அந்த பாங்கனரோ தஞ்சமன் பாய் பாவினான் ஜடைத்தேனானா நான் பாங்கனத்துல விழுந்து சாகுவேனே தவிர வேற வழியே இல்லை எனக்கு. போய் விழு. கிணறு எங்க இருக்கு? அதுவும் எந்த கிணத்துல போய் விழணும்? பாங்கணறு. பாங்கணத்துல. ஆமா. ஏன்னா தண்ணி இருக்க கிணத்துல விழுந்தோம்னு விழுந்துட்டா இந்த சண்டாளி சாவுதான் சாவுதா தண்ணி இருக்க கிணத்துலயா குடி தண்ணிலயா விழுந்து சாகணும் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அப்படின்னு நம்மள வசம் பாடுவாங்க, பேசுவாங்க. அதனால யாருக்கும் உபயோகம் இல்லாத இந்த கிணத்துல ஆமா பாங்கணத்துலதான் போய் விழுந்து நம்ம சாகணும். அந்த பாங்கணத்துல போய் விழுந்துட்டா யாரும் பேச மாட்டாங்கல்ல. பேச மாட்டாங்க. ஆமா. அப்படின்னு மனதில் நினைத்து அவளுக்கு புள்ள இல்ல, ஊருக்கு முன்ன குடை தூக்கிட்டு வந்தா, காய்கறி கடைக்கு போனா முன்ன குட்டி அவதான் வந்தா,
அவ இருந்தும் பரவாயில்ல செத்தும் பரவாயில்ல, நம்ம குடிக்கவே தண்ணி. அந்த தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டால பாதவதி சண்டாளி அப்படின்னு பேசுவாங்கல்ல, நம்மள வசம் போடுவாங்க. ஆமா, அதனால கணவனுக்கு முன்னாலே இருந்த அழுது புலம்பி கண்ணீர்களே வடிக்கிறார். ஆமா, ஏ என்க நவராஜமன்னா, என்க நவராஜமன்னா, மதலை வரம் இல்லை என்று மாயக்கண்ணன் எழுதினாரோ, குழந்தை வரம் இல்லை என்று கோபாலன் எழுதினாரோ, கை குழந்தை இல்லை என்று கடவுள் தான் எழுதினாரோ, பிள்ளை வரம் இல்லை என்று, பிள்ளை வரம் இல்லை என்று பெருமாள் எழுதினாரோ. பிள்ளை வரம் இல்லை என்று, பிள்ளை வர இல்லை என்று, இல்லை என்றோ பெருமாளும் எழுதினாரோ, எழுதினாரோ. நாள ஒரு காலத்தில காலத்தில ஆண்டு நாமல் மடிந்தோமானா, அரடிக்க பெண்ணுமில்ல நாம மடிந்தோமானா, மாடனில்லை கரையருகே ஓட ஓடைக்க போராட்டம், கரையருகே அங்கங்கரைக்க போராட்டம், போராட்டம் மாறாட்டம், போராட்டம் மாறாட்டம், அதில் போராட்டம். ராஜமன்னா என்னுடைய வார்த்தைகளோ மலடி நல்ல மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுதார், உடன் பிறந்தார் மலடி என்னும் பட்டம் கெட்டு மந்திரிக்கு உடன் பிறந்திருந்தாலும் ஆமா மலடிய மலடின்னு தானே சொல்லுவாங்க. உண்மைதானே, உண்மைதானே. இந்திரனார் உடன் பிறந்திருந்தாலும் என்ன, ஆமா இறுதி மலடி என்று தானே ஊரார் எல்லாம் பேசுவார்கள். ஆமா, எனக்கு முதலே வரம் இல்லாம நான் இருந்து இனிமே என்ன செய்ய? ஆமாமா சாமி, என்ன பெத்த சண்டாளி நான் கருவாக ஜனிக்கும் முன்னதாக ஆமா கருமருந்த தின்னு என்ன கருவ கலைச்சிருக்கலாமே. ஆமையா, உருமருந்த தின்னு என்ன உருவ அழிச்சிருக்கலாமே. ஆமா, என்ன பெத்ததொரு சண்டாளி தொப்புள் கொடி அறுக்கும் போது என்னையும் கூட போட்டு புதைத்தாள் இல்லையே. உன்னை பெத்ததுக்கு என்ன குறை, வளர்த்ததுக்கு என்ன குறை? அப்படி இல்லாம நான் இந்த பெண்ணாக பிறந்த இந்த பேருலகில என்னத்தை நான் அனுபவிச்சேன். ஆமா, இந்த வேளார்கள் எல்லாம் மண்பானைகள் செய்து சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. ஆமா, அதான் வழக்கம். ஆமா, அப்ப மக்களை பெத்த மாராஜு எல்லாரும் பானைய வாங்கி தங்கத்திரு கரத்தால பானை நல்ல பனாயான்னு கொட்டி பாப்பாங்களாம். ஆமா, எப்படி? ஆமா, நல்ல பானையா, ஓட்ட பானையா, உடைச்ச பானையா அப்படின்னு அப்படி சுண்டி பாப்பாங்கல்ல, சுண்டி பாப்பாங்கல்ல. அப்படி நான் பெண்ணா பிறக்காம இருந்து மண்ணா பிறந்திருந்தேனா, ஆனா மக்களை பெத்த மராதிகள் வந்து என்னைய கொட்டி பார்த்து பானையா இருந்தோம்னா நீ வாங்கிட்டு போயிருப்பாங்க. சரி, 4 பேருக்கு அன்னதானமா, ஆமா சாப்பாடு பொங்கி அதுல போடக்கூடிய புண்ணியமாவது எனக்கு கிடைச்சிருக்கும்லவா. அதுவும் இல்லாம நான் கல்லாக பிறந்திருக்கலாம். ஆமா, கல்லா பிறந்திருந்தேனா 4 பேர் வாங்கிட்டு போய் வீடாச்சு கட்டிருப்பாங்க. ஆமா, கருங்கல்லா இருந்தோம்னு ஆமா கோயில்ல கொண்டு போய் என்னை சிலையா அடிச்சு வச்சிருப்பாங்க. 4 பேரு வந்து மக்களை பெத்தா மராதிக என்னை கையெடுத்து வணங்கி வேண்டி நின்றுப்பாங்கல்ல. நான் அத்தனைக்கும் பெண் பிறக்கலைய இல்லையா, நான் மண்ணாவும் பிறக்கல கல்லாவும் பிறக்கலைய அப்படின்னு கணவனுக்கு முன்னால ஆமா ஒரே ஒரு குழந்தை இல்லாத கவலையால
கண்ணீரை வடிக்க கவலையுடன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். புலம்புதால எப்படி தெரியுமா? எப்படி என்ன? முத்து போல கண்ணீரைத்தான் முத்து போல கண்ணீரைத்தான் முகமங்கும் சோர விட்டா பாலம் போல கண்ணீரைத்தான் பக்கமங்கும் சோர விட்டா சிவகாமி தாசியவள் மதலையில கவலையால கண்ணீர வடிக்காலே கவலையுடன் புலம்புதாலே இருக்குகின்ற நாளையில சிதம்பரநாதருந்தா மனைவியோட இடமதியில மனைவியோட இடமதியில கூறுவான் சிவகாமி தாசி சிவகாமி குழந்தை இல்ல நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கடி ஆகும்? ஆமா, ரொம்ப மெலிஞ்சிட்டே போயிட்டு இருக்கிய. சித்திரை இருந்தா தானே சுவர் இருந்தா தானே சித்திரை எழுத முடியும். சுவர் இருந்தா தான் சித்திரை எழுத முடியும். என்னது? செவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும். சித்திரம் எழுத முடியும். ஆமா, அதனால நீ குழந்தை இல்லைன்னா அழுது உருகி கொண்டிருந்தனா சரி எப்படிடே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? கிடைக்காதுல. ஆமா, அப்படின்னு சிவகாமி தாசி இடத்திலே சிதம்பரநாதர் கணவரானார் பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமாண்ணே. ஆனா இவ கேட்ட பாடு இல்ல. என்ன கேட்க மாட்டாளா? ஆமா, உன்னைய மாதிரி ஆம்பளை ஆனவே 4 வெளியில இடத்துக்கு போவாங்க. 2-3 தண்ணியை போய் குடிச்சிட்டு வருவாங்க. அந்த கவலையை மறந்துடுவாங்க. அதனால சிவகாமி தாசி இடத்திலே கணவர் பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்பதான் மனைவி இடத்துல சொல்லுதாரு, சிதம்பரநாத கணவராதவனவர் பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளிலே சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? எப்படி இந்த பூலோகத்துல பலவிதமான தான தர்மங்கள் எல்லாம் இருக்கு. சரி, இந்த தான தர்மங்களை எல்லாம் நம்ம செஞ்சு வைந்து பார்த்தோமானா அதன் மூலமா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் கிடைக்குமே சாமி என்றோ அப்படின்னு மனதிலே நினைத்து சிவகாமி தாசியானவர் அவருடைய கணவர் சிதம்பரனாரும் இந்த பூலோகத்துல பலவிதமான தான தர்மங்களை எல்லாம் செஞ்சு வராங்க. எப்படி தெரியுமா? தூரத்துக்கு தூரவழி சுமைதாங்கி நாட்டி வைத்தான் தூரத்துக்கு தூரவழி சுமைதாங்கி நாட்டி வைத்தான் காதத்துக்கு காதவழி கல்கிணறு வெட்டி வைத்தான் காதத்துக்கு காதவழி கல்கிணறு வெட்டி வைத்தா சிவகாமி தாசி அவள் பூலோகந்த நதியிலே தூரத்துக்கு தூரவள்ளி சுமைதாங்கி நாட்டி வைத்தான் காதத்துக்கு காதவள்ளி கல்கிணறு வெட்டி வைத்தான் படிக்க பள்ளி கட்டி வைத்தான் பன்னீர் வந்தல் உண்டு செய்தான் மோர்வடங்கள் உண்டு செய்தான் தர்ம சத்திரம் கட்டுவானா அண்ணர் சத்திரம் கட்டுவானா குழந்தை இல்லா கவலையால பல தான தர்மம் செய்து வாரார்.
தர்மம் செய்த போதும் தான தர்மம் செய்த போதும் சிவகாமி தாசிக்குதான் குழந்தை வரம் கிடைக்கலையே என்ன செய்வாய் அது செய்வாய் கண்ணீர வடிக்காலே கவலையுடன் புலம்புதாளே இருக்கின்ற நாளையில சிவகாமி இடமதியில மனைவியோட இடமதியில சிதம்பரநாதரவர் அம்மா சிவகாமி அம்மா சிவகாமி என்னுடைய வார்த்தைகளோ சிவகாமி என்னுடைய வார்த்தைகளோ சிவகாமி அம்மா சிவகாமி பூலோகத்துல பலவிதமான தான தர்மங்களை எல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தாச்சு. சரி, ஆனா இதுவரைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஏந்துமுள்ள நமக்கு இல்லையடி. அதனால நம்ம சாதி தனத்துல சொந்த பந்தத்துல ஏதாவது ஒரு பிள்ளைய காசுக்கு வாங்கி நம்ம வளர்த்து வருவோமா? வருவோமே கத்தெடுத்து வளர்த்து வருவோமாடி. ஆமா அப்படின்னு சிவகாமி இடத்துல சிதம்பரநாதர் சொல்லவும் பார்த்தா சிவகாமி தாசியானவர் என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, கிடையவே கிடையாது. யமனுக்கு 7 பிள்ளைய கொடுப்பானாம். ஆமா, ஆனா உற்றாருக்கு ஒரு பிள்ளை கூட கொடுக்க மாட்டார்களா? ஆமா, அந்த காலத்துல பெரிய பெரிய நோய்கள்லாம் இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. பாருங்க, கிடையாது. அந்த காலத்துல என்ன செய்யும், தவக்குன்னு ஒரு பச்சளையை பிடுங்குவா, இடிப்பா, புளிஞ்சு சாரா வைக்கி பிள்ளைய கொடுப்பா, பிள்ளை சும்மா இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப எடுக்க முன்ன ஆஸ்பத்திரி. அதனால அந்த காலத்துல யமனுக்கு 7 பிள்ளைய கொடுப்பாலாம், உற்றாருக்கு ஒரு பிள்ளைய கூட கொடுக்க மாட்டாளாம். ஆமா, அது மட்டும் இல்லாம பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தலதில் விட்டோமானா பார்த்ததன மதிப்பார்களோ, பந்தலது நிறைந்திடுமோ, காசுக்கு தான் பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டேமானா கடை தெருவோ நிறைந்திடுமோ, கடை தெருவோ நிறைந்திடுமோ, நம்மள கண்டதன மதிப்பார்களோ. கண்டதன மதிப்பார்களோ. குழந்தையல்ல கவலையால பழகினல்லூர் தன்னதில சிவகாமி தாசியவள் அம்மையப்பர் முன்னாலே கண்ணீர வடிக்கால கவலையோடம் புலம்புதால கேன்ற நாளையில அம்மையப்பர் அருளாலே சிவகாமி தாசியவள் அம்மையப்பர் அருளாலே அந்த மாதம் குழி மறந்தா, அந்த மாதம் குழி மறந்தா, அதுகை தோலே கர்ப்பமானா, அந்த மாதம் குழி மறந்தா, அது தோலே கர்ப்பமானா. நன்றியுடன் குழி மறந்தா 40 நாள் குழி மறந்தா 40 நாள் அன்று மோதல் குழி மறந்தா சிவகாமி தாசியவர் அம்மைய பருளால 60 நாள் சூழானா சிவகாமி தாசிக்கித்தான் 3வது மாதத்தில 3வது மாதத்தில முத்து மூத்த வேத்திடுமா
வார்த்தையில முத்து போல வேத்திடுமாயே நான்காவது மாதையில சிவகாமி தாசியவள் நல்லதொரு மதக்கையானாள் ஐந்தாவது மாதையில மாத்தையில அரவையரு பூரணமா ஐந்தாவது மாத்தையில பூரணமா சிவகாமி தாசிக்கு அம்மையப்பருடைய அருளால 5 மாதம் அறவயிறு பூர்ணமாக இருக்கா. இருக்காள அப்படி 5 மாதம் அறவயிறு பூர்ணமாக இருக்கும் பொழுது பழகினுள்ளூர் மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து என்ன செஞ்சாங்க? நம்ம கோயிலுக்கு நம்ம ஊர்ல நம்ம அம்மையப்பர் ஆலயத்துல திருநடம் ஆடிக்கொண்டிருக்கவள் சிவகாமி தாசி. சிவகாமி தாசி ஆனவள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருஜனித்திருக்கின்றார். இருக்காள அதனால அவளுக்கு எந்த கவலையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆமா அப்படின்னு என்னென்ன உபகாரங்கள் எல்லாம் பண்ண முடியுமோ சரி அத்தனை உபகாரங்களையும் பழகிநல்லூர் மக்கள் எல்லாம் சிவகாமி தாசிக்கு செய்து கொண்டிருக்காங்க. ஆமையா அப்படி இருக்கவா சிதம்பரனாரும் மனதிலே நினைக்கிறாரு. என்ன நினைக்காரு? நம்ம மனைவியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருவுற்று இருக்கா. அவ கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். அம்மா கேட்டதை வாங்கி கொடுத்தாதான் குழந்தைக்கு காதுல சீல் வடியாது. உண்மைதானே? மாங்காய் கேப்பா, புளியங்க கேப்பா, பொரிகடலை கேப்பா, தேங்காய் கேப்பா. அதனால சிவகாமி தாசிக்கு பண்ட பலங்காரங்கள்லாம் வீடு நிறைய இருக்கு. ஆனா அவ என்ன தெரியுமா செய்வா? ஆளவர்க்கு தெரியாமல் சிவகாமி தாசி அவள் ஆடவர்க்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் தின்னுருவார். கணவருக்கு தெரியாமல் கட்டமன தின்னுருவாள். கட்டமன தின்னுடுவாயே. மாறாவது மாத்தையில சிவகாமி தாசியவள் மாறாவது மாத்தையில ஆண்டவனை தஞ்சம் என்பாள் ஏழாவது மாத்தையில எழுந்தாலும் எழுந்தறியாய் இருக்க மாட்டா. எட்டாவது மாற்றத்தில எழுந்தாலும் எழுந்தறியாய் எழுந்தாலும் எழுந்தறியாய் மாதம் ஆச்சு. சிவகாமி தாசியானவ உட்கார்ந்தா எந்திக்க முடிய மாட்டேக்கு, எந்திரிச்சா உட்கார மாட்டேங்குது. ஆமா 8 மாசமா இருக்காள. ஆமா கருப்பமா இருக்கவா எப்படி எந்திக்க முடியும்? எப்படி எந்திக்க முடியும்? எப்படி உட்கார முடியும்? ஆமா நடந்தா நடக்க முடியாது, வாய் போட்டா படுக்க முடியல, இருந்தா எந்திக்க முடியல. சிவகாமி தாசிக்கு நம்ம சூழ் காப்பு சூழ் வளையல் எல்லாம் போடணும். இப்பதான் ஏப்பா 3வது மாசம் தனிச்ச நாள்ல இருந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 30-40 நாள் கிட்ட ஆகணும். ஆமா இப்ப 5வது மாசத்துல என்ன செய்றாங்க? கருப்பு சேலை கட்டுறாங்க. இப்ப கருப்பு சேலை. அந்த காலத்துல 8வது மாதம் 9வது மாதம் தூள் காப்பு தூள் வளையல போட்டு ஆமா அப்ப வீட்டுக்கு போகும் பொழுது ஏதாவது முக்காவது எதைக்கம்மாளுக்கு தான் கொண்டு வந்து கருவளைகள் வைப்பாங்க. இப்ப 5வது மாதத்துல 5 வகை சாப்பாடு பொங்கி போடுறாங்க. கேட்ட கருப்பு சேலை கட்டுதாங்க. சரி 8வது மாதம் 9வது மாதத்துல வளையல போடுறாங்க. அந்த காலத்துல கண்ணாடி வளையல் தான் போட்டாங்க. சரி ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருக்கமே வயிற்றுக்குள்ள இருக்க கருவுல இருக்க குழந்தை
குழந்தைக்கு ஆமா ஆமா என்ன கேட்கணுமா? சரி. இந்த வளையலோட சத்தங்கள் எந்த நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்பதான் புள்ள கலகலன்னு சிரிக்கும், ஓடி விளையாடும், நல்லா குழந்தை இருக்குமா? ஆமா. இல்லாட்டி மங்குனியா கிடக்குமா பிள்ளை? ஆமா. அதனாலதான் அந்த காலத்துல சூழ் காப்பு சூழ் விளையல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாண்ணே. அந்த காலத்துல 5 மாதத்துல அரியா பழம்னு ஒண்ணு போடுவாங்க, சீனி பழம் செலவழிப்பாங்க. சீனி பழம் இப்போம்னா அது யார் வீட்லயுமே கிடையாது. இருக்கு இருக்கு, வீட்டுக்கு மட்டும். வீட்டுக்கு மட்டுமா? யாரையும் கூப்பிட மாட்டோம். அப்படியா? ஆமா. அரியா பழம் போடுவாங்க, சீனி பழம் செலவழிப்பாங்க. ஆமா ஆமா. 2 வெத்தலையில அதுல சீனியும் ஒரே ஒரு திராட்சை பழம் அதுல வச்சு வீடு வீடா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா. இப்ப கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்பதான் கல்யாணத்து அன்னைக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, அவ்வளவுதான். டிஃபன் பாக்ஸ் வருது, ஆமா, ஹாட் பாக்ஸ் வருது, தேங்காய் வருது, லட்டு வருது, முறுக்கு வருது. ஆமா. அதனால இப்ப எதுவுமே கிடையாதுல. அதனால 8வது மாதத்திலேயே அவளுக்கு சூழ் காப்பு சூழ் வளையல் எல்லாம் போட்டு ஆமா சிவகாமி தாசியானவள் இருக்கா. சிவகாமி தாசியவள் 9வது மாதத்தில போல போல சுழலுவாளா 10வது மத்தையில பரிபூரண கர்ப்பம் பரிபூரண கர்ப்பமானாயே. இருந்தாலும் இருக்க மாட்டா சிவகாமி தாசியவள் இருந்தாலும் இருக்க மாட்டா வாய் போட்ட படுக்க மாட்டா குறுக்கர மாறிந்திடுமா வயிறோடமா விளைந்திடுமா கணவரோட இடமதில என்கனவ ராஜமன்னா எகிலிய வார்த்தைகளோ எகிலியால் வார்த்தைகளோ ராஜமன்னா என்னுடைய வார்த்தைகளோ சிவகாமி தாதைக்கு மாதம் எவ்வளவு ஆச்சு? என்ன 10 மாதமும் முற்றும் பெற்றாச்சு. அம்மா. மழைக்கும் சூழுக்கும் நேரம் இல்லம்பாங்க. ஆமா, நேரமே கிடையாதுல. மழை எப்ப பெய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஆமா. அதே மாதிரி அம்மா கருவுற்று இருக்கும் தாய்மார்களுக்கு 10 மாதம் ஆச்சுன்னு வைங்க, என்ன எப்போ குழந்தை பிறக்கும்னு தெரியாது. ராத்திரியா பகலா இருட்டா 4 மணிக்கா 3 மணிக்கா கணக்கே கிடையாது. ஆமா. சிவகாமி தாசி 10 மாதமும் முற்றும் பெற்று தன் வீட்டுல அரண்மனையில இருக்காள. அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன அன்றைக்கு தினம் காலையில இருந்து இவளுக்கு முகமெல்லாம் வேத்துக்கிட்டே இருக்கு. உட்கார முடியல, எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஆமா. இந்த பாருங்க, என்ன உங்களை தானே, என்ன எனக்கு காலையில இருந்து என்னாச்சுன்னே தெரியல. ஆமா. குறுக்கு அறியுது, இடுப்பு அறியுது. ஆமா. ஒரு வடியா வருது. ஆமா. உட்கார முடிய மாட்டேங்குது. ஆமா. எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஆமா. எனக்கு இப்பவோ பிறவோ தெரியல. அப்படி இருக்கவா சிவகாமி தாசியாவளுக்கு அடிபடியாக வயிறு உழைந்தது பாருங்க. அப்பந்தான் பார்த்தா சிதம்பரநாதரானவர் நம்ம மனைவி வெறும் நாளைக்கு அப்புறம் கருவுற்று இருக்கின்றார், பிரசவ வழி தெரியாம இருக்கணும் அப்படின்னு ஓட்டமாக ஓடிவாரும் மருத்துவ விதிக்குத்தான் மருத்துவத்தை அழைப்பதற்கு வாராறு சிதம்பரம். மருத்துவமே என்னுடைய அரண்மனையே சிவகாமியானவரே காலையில இருந்து சுணங்கிக்கிட்டே இருக்கா. ஆமா. என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கையை பிடிச்சு பார்த்து சொல்லுங்க மருத்துவமே அப்படின்னு மருத்துவ இடத்துல சொல்லவா. மருத்துவம் ஓடி வந்தா, நேரா ஓடி வந்து கைய பிடிச்சு பார்த்தா இவளுக்கு குழந்தை பிறக்க நேரம் ஆயிட்டு. ஆமா, குழந்தை பிறக்கும் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு எங்க வாரா தெரியுமா?
அதெல்லாம் தேவையில்லை அந்த காலத்துல. மருத்துவ வச்சுலா அவளும் ஓட்டமாக ஓடி வந்து மருத்துவமான வேளா ஆக்கு பெற தன்னதில மசுக்கு காப்பி போடுவாளா சிவகாமிக்கு கொடுக்காளே. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்ன குட்டி பாத்திருக்கியா? வீட்டுல வயிறு வலிச்சு நின்னானா பெத்தவங்க சுக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்களாம். சுக்கு காப்பினே சூட்டு வழியா இல்லாட்டி பிரசவ வழியான்னு தெரியணுமா? ஆமா, அதனால சுக்கு காப்பியை போட்டு கொடுப்பாங்க. சுக்கு காப்பி அப்படியா? இப்ப லேசா சூட்டு வழியா இருந்தாலும் ஆஸ்பரிக்கு உடனேலாம் ஓடுதாங்க. ஆமா, ஆஸ்பரி கொடுங்க டாக்ஸ. சிவகாமி தாசிக்கு சுக்கு காப்பி போட்டு கொடுக்காமா? ஆமா ஆமையா. இந்த மருத்துவம் ஓடி வந்து மருத்துவம் ஓடி வந்து கைப்பிடித்து பார்த்த போது சிவகாமி தாசி அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில குழந்தையது பிறக்க போது கடவுள வேண்டி கோடி மருத்துவம் சொன்ன போது ஓடி வந்து காலிய போடுவாள் கயத்த போட்டாள். உத்தரத்துல கயத்த போடுதா? முக்காலிய போட்டா. ஆமா, உத்தரத்துல கயத்த போட்டா. அதான் உத்தரத்துல ஏன் கயத்த போடுதா? உங்க கூட இருக்கிறதுக்கு. ஆமா, உத்தரத்துல தொங்கிடலாம். அப்படி கிடையாது, அந்த உத்தரத்துல கயத்தை போட்டு அந்த கயத்தை பிடிச்சுக்கோமா. ஆமா, கெட்டியா பிடிச்சுக்கோடி. ஆமா, அவளோ நடவோடையில் கைத்த போட்டா மருத்துவமானவனும் கயிறை எட்டி பிடிக்க சொன்னா சிவகாமி தாசி அவள் கைத்தை பிடித்த போது முக்காலில உட்கார்ந்து கொண்டு கயத்தை எட்டி பிடிச்சா. அம்மா சிவகாமி தாசி, அம்மா சிவகாமி தாசி அவளை வேண்டிக் கோடி. ஆமா, வேண்டாதான் உனக்கு சுகப்பிரசவம் பிறக்கும். குல தெய்வத்தை நினைச்சுக்கோ அம்மா, மனதிலே நினைச்சு கோடி, உனக்கு குழந்தை பிறக்கும் தருணமாகி விட்டது. ஆமா அப்படின்னு மருத்துவம் என்ன செஞ்சா? ஆமா, மணிக்கயற்று தூண்டும் போது உனக்கு அடிபடியாக வயருளைந்து குழந்தை வந்து பிறந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா இருந்த பெண்கள் எல்லாம் ஆண் குழந்தை பிறந்ததென்று சிவகாமி தாசி அடிபடியாக வயருளைந்து ஒரே பெண் குழந்தை கொடுத்த போதே ஆண் குழந்தை ஒன்று
பிறந்திருக்கு பிறந்திருக்கு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் குலவையது துடையதில வளர்த்து வரும் நாளையில 16வது நாளையில லாபம் கொடுக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து, அதாவது முதல்ல பிறந்த ஆண் குழந்தைக்கு என்ன, அதாவது பிற்காலத்துல இவ என்ன செஞ்சாரு சிதம்பரநாதர் என்ன செய்கிறார்? சிவகாமி தாதி நடனம் ஆடும் போது இவர் தான் மிருதங்கான்னு அட்டுவா வாசிச்சாரு. ஆமா வாசிப்பார்லாம். அதனால நம்ம மகனுக்கு அந்த திருநாமத்தை கொடுக்கணும் என்று ஆமையா என்ன பேரை கொடுத்தாரு? என்ன பேர் நீ சொன்னாதான் தெரியும். ஆமா, திருக்கண்ட நட்டுவான் என்று பெயர் நாமத்தை சூட்டினார். ஆண் குழந்தைக்கு பெயர் நாமத்தை சூட்டினார். ஆமையா மீண்டும் பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து பிற்காலத்தில் இவ இசைக்கு மயங்கி ஆட இருப்பதனால குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே லட்சுமி தேவி அம்சத்துல லட்சுமி கடாட்சியமா இருக்கு. ஆமா, அதனால 2 பேர்களையும் ஒன்றாக இணைத்து நம்ம மகளுக்கு பெயர் கொடுக்கணும்ல அப்படின்னு மனதில் நினைத்து என்ன பேரை கூட்டினா தெரியுமா? என்ன பேர்? இசைக்கு என்ற லட்சுமியா